உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நவம்பர் 24ஆம் தேதி முதல் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17 முதல் மார்ச் 10 வரை நடைபெறும் என்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாய் பூனைகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு 5000 அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் 24ஆம் தேதி முதல் விதிமுறைகளை அமல்படுத்தவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நவம்பர் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. காலையில் 1800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1600 ரூபாய் அதிகரித்து 90400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். புதுசாக பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். முன்னாள் முதல்வர் OPS, அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே காரில் பசும்பொன்னுக்கு பயணம் செய்தனர். வழியில் டிடிவி தினகரனும் சந்தித்த நிலையில் 3 பேரும் ஒன்றாக சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பசும்பொன்னில் மரியாதை செலுத்திய பின் OPS, தினகரன், செங்கோட்டையன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதிமுகவை ஒருங்கிணைக்கவே பசும்பொன்னில் இணைந்துள்ளதாகவும் தங்களது முயற்சி தொடரும் எனவும் OPS தெரிவித்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருந்து இந்த ஐயாவுடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு குழுமியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு டிடிவி தினகரன் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு இங்கே பயணித்திருக்கிறோம். அதாவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சக்திகள் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவருகிறார் வரும் சொல்லலாம். பசும்பொன்னில் சசிகலா, OPS, செங்கோட்டையன் சந்தித்து பேசிக் கொண்டனர். தேவர் இல்லத்தை மூவரும் இணைந்து பார்வையிட்டனர். சட்டமன்ற தேர்தலில் 3 பேரும் இணைந்து பணியாற்றுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். துரோகத்தை வீழ்த்தும் வரை தங்கள் பணி ஓயாது எனவும் சசிகலா மனதளவில் தங்களுடன் இருக்கிறார் எனவும் அவர் கூறினார். முன்னாள் முதல்வர் OPS திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என்று EPS குற்றம் சாட்டினார். உள்ளடி வேலைகளால் அதிமுக ஆட்சியை இழந்ததாகவும் விமர்சித்தார்.
செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கம் இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்தார். செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் விமர்சித்தார். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நீக்கினால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து அறிவிப்பேன் என்றும் கூறினார். தமிழக அரசியலில் இனி எல்லாம் சர்ப்ரைஸாக நடக்கும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்தார். ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன் என்றும் வெயிட் அண்ட் சீ என்றும் கூறினார். திமுகவை அகற்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், விஜய், சீமான் உட்பட அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒன்றிணைய வேண்டும். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 234 தொகுதிகளை 10 மண்டலமாக பிரித்து தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பாளர்களை நியமித்தார். மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி குறித்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூட்டணி என்பது இரு கட்சி தலைவர்கள் பேசி முடிவெடுப்பது என்றும் தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க. அப்ப நம்ம ஆரவாரமா இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்து அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்க பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. தொண்டர் வந்து ஏங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்தா என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பத்தி தான் சொன்னேன். அங்க வந்து கொடியாட்டி இருக்கிற தொண்டர் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உருவப்படத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமூக ஒற்றுமைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் முத்துராமலிங்க தேவர் எனவும் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மரியாதை செலுத்தினார். தாவேகா நிர்வாகிகளும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் வைகோ செய்தியாளர்களை சந்தித்த போது சீமானும் உடனிருந்தார். இருவரும் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்ட நிலையில் சீமான் முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துவதாக வைகோ தெரிவித்தார். அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒன்னா நின்று பேட்டி கொடுத்தோம். ஆமா, கணிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமான் வந்துட்டாரு. தொடரும். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த அனுமதிக்கவில்லை என அவரது சித்தியின் வாரிசுகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவர் வாழ்ந்த வீட்டிற்குள் செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. தேனி ஆண்டிப்பட்டி அருகே நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் போலீசாருக்கும் இளைஞருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடியடி நடத்தி கூட்டம் கலைக்கப்பட்ட நிலையில் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பிற மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் குறித்து அவதூறு பரப்புவதாகவும் சாப்ராவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விமர்சித்தார். பீகாரில் தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி காலை வெளியிடுகிறது. பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட்டாக வெளியிட உள்ளனர். ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பீகார் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மாநில பாஜக புகார் அளித்துள்ளது. பிரதமர் மோடி ஓட்டுக்காக மேடையில் நடனமாடுவார் என்று விமர்சித்த ராகுல் காந்தி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக தொடர்ச்சியாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பற்றி பேச பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை. பீகார் மாநிலம் நாலந்தாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து பேசினார். பீகார் மாநிலம் மொகமா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் வெடித்தது. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியின் நிர்வாகி துலர்சந்த் யாதவ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானங்களை செங்குத்தாக ஏற்றி இறக்கும் தொழில்நுட்பத்தை சென்னை IIT சோதனை செய்து வெற்றியடைந்துள்ளது. வரும் காலத்தில் விமான போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சென்னை IIT தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத கார் பெங்களூருவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அறிவியல் நிறுவனம் விப்ரோ நிறுவனத்துடன் இணைந்து இந்த காரை உருவாக்கியுள்ளது. ஜியோ பயனர்களுக்கு கூகுள் AI Pro சேவை 18 மாதம் இலவசமாக வழங்கப்படும் என ரிலையன்ஸ் அறிவித்துள்ளது. AI எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 35,100 ரூபாய் மதிப்புள்ள சேவையை பயனர்கள் பெறலாம் என கூறியுள்ளது. இந்தியாவில் சிறந்த AI தொழில்நுட்பம் கொண்டுவர ரிலையன்ஸின் ஜியோவுடன் கூட்டு சேருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். 2TB ஸ்டோரேஜ், ஜெமினி 2.0 Pro, புதிதான AI தொழில்நுட்பத்தை தகுதியுள்ள ஜியோ பயனர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கணவனை அடித்து கொலை செய்து கழிவறையில் புதைத்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக நாடகமாடிய மனைவி மற்றும் உடந்தையாக இருந்த 2 மகள்களையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வீட்டின் மாடியிலிருந்து சூர்யா என்ற பெண் தவறி விழுந்து மின் ஒயர்களில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தவறி விழுந்து இறந்தாரா அல்லது மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே திருமணத்திற்கு முந்தைய நாள் மணமகன் வீட்டில் மணமகள் மர்மமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாலையில் திருமண வரவேற்பு விழா நடைபெற இருந்த நிலையில் குளியல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.